ஆக்சுவலா இந்த சீரிஸ்ல கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் பயங்கரமா இருக்குங்க. அவங்களுக்கு வச்சிருக்க ஸ்டோரீஸுமே சூப்பரா இருக்கும். அப்படி ஒருத்தனோட ஸ்டோரி இதுல நான் சொல்றேங்க. ஒரு பையன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவும், டிப்ரஷனாவும் இருப்பான். அதுக்காக அவன் கவுன்சிலிங்லாம் போயிட்டு இருப்பான். அவன் எதனால இந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்னா, அவன் எக்ஸாம் பாஸ் ஆகணும் இந்த வாட்டி. அவன் தங்கியிருக்க மேன்ஷன்ல வெளி ஆள்லாம் யாரும் வரக்கூடாது. ஆனா, பக்கத்து ரூம்ல இருக்கிறவன் என்ன பண்றான், அவங்களோட ஆள கூட்டிட்டு வந்து அங்க மேட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் பத்தாதுன்னு இன்னொரு பக்கத்து ரூம்ல இருக்கவன் என்ன பண்றான்னா, PUBGய ஹோம் தியேட்டர்ல போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் பரவாயில்லன்னு பார்த்தா, அவன் வீட்லேருந்து குடுத்த ஃபுட்டையுமே யாரோ எடுத்து சாப்பிட்டுறாங்க. இதெல்லாம் போய் மேனேஜர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். அவன் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தட்டி கழிச்சிடுறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப்ல அவனால இதை பொறுக்க முடியலங்க. PUBG பிளேயர்கிட்டையும் போய் சொல்றான். பட் அந்த PUBG பிளேயர் என்ன பண்றாங்க, அவனை அடிச்சு அவமானப்படுத்தி திரும்பி அனுப்பிச்சிடுறாங்க. சரி அந்த கப்புள்ஸ் கிட்டயாவது சொல்லுவானா, அந்த கப்புள்ஸும் கேட்க மாட்டாங்க. ஒரு டைம் அவன் கட்டுப்பாய் என்ன பண்ணுவான், பெட்டை எடுத்து பார்ப்பாங்க. அந்த PUBGல விளையாடுற கன்ஸ் எல்லாம் நேர்ல வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவன் அந்த கன்னை வச்சு அந்த மேட்ச்லாம் என்னெல்லாம் பண்ண போறான், இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் அடுத்தடுத்து எப்படி இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ட்ரிகரை ஆக்டிவேட் பண்றாங்க அப்படின்னு தான் இந்த ட்ரிகர் சீரிஸோட மீதி கதைங்க.